நிக்கிதா, புதுச்சேரி புத்தாண்டு கொண்டாடுவதில் கடற்கரையில் பல்லாயிரக்கணக்கானோர் கூடி வருகின்றனர். சுற்றுலாத்துறை சார்பில் கடற்கரை பகுதியில் 2 இடங்களில் இசை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ட்ரோன் ஷோ மற்றும் வான வேடிக்கை, லேசர் ஷோ ஆகியவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக கடற்கரை பகுதியில் மேடைகள் அமைக்கப்பட்டு இசை நிகழ்ச்சி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. மேலும் கடற்கரை சாலைகள் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை கட்டுப்படுத்தும் விதமாக 10க்கும் மேற்பட்ட தடுப்பு கட்டை அறைகள் அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி முழுவதும் போக்குவரத்து 4 அடுக்கு பாதுகாப்பு பணிகள் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் NCC மாணவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கடற்கரை சாலை காவல்துறை கண்காணிப்பு கோபுரங்கள் அமைத்தும் CCTV கேமராக்கள் மற்றும் ட்ரோன்கள் மூலமாகவும் கண்காணிப்பு பணிகள் ஈடுபட்டு வருகின்றனர். நகர பகுதி முழுவதும் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் தங்களுடைய வாகனங்களை நிறுத்துவதற்காக 10க்கும் மேற்பட்ட இடங்கள் பார்க்கிங் வசதி செய்யப்பட்டுள்ளது. புத்தாண்டை கொண்டாடுவதற்காக கடற்கரை பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் கூட்டத்தை குழந்தைகள் மற்றும் தொலைந்து விடாமல் இருப்பதற்காக டோக்கன்கள் அணிவித்து, அதாவது கையில் அவங்க பெற்றோருடைய போன் நம்பரோட டோக்கன்களும் அமைக்கப்பட்டுள்ளது. செல்போன், அதாவது தனியாக குழந்தைகள் இருந்தால் அந்த எண்ணை அழைத்து அந்த பெற்றோரோட ஒப்படைக்கவும் காவல்துறை சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதை இப்படி முழு வீச்சில் அனைத்து ஏற்பாடுகளும் காவல்துறை சார்பில் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் 30க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் மூலமாக அந்த புத்தாண்டு கொண்டாட இடத்திற்கு இலவசமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது இசை கட்சி நடைபெறும் கூட்டங்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி வருகின்றனர். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த புதுச்சேரியில் உள்ள அனைத்து ஓட்டல்களும் 1 வாரத்துக்கு முன்பாகவே நிரம்பிவிட்டது. புதுச்சேரியில புத்தாண்டை களை கட்டி துவங்கியுள்ளது. நிக்கிதா, விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.